அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கின்றோம் கர்த்தாவே. இயேசப்பா, உம்முடைய சமூகத்துல கர்த்தாவே, நாங்க வந்து கூடி ஆண்டவரே தகப்பனே, நாங்க ஜெபிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க, ஆண்டவரே நீங்க கொடுத்த இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசப்பா, எங்க ஆண்டவரே கண்மலையை நோக்கி பார்க்கின்றோம் கர்த்தாவே. எங்களை ஒத்தாசை வரும் கர்த்தாவே. இயேசப்பா, உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கோம் கர்த்தாவே. உங்களை விட்டால் கர்த்தாவே எங்களுக்கு யாரும் இல்லை கர்த்தாவே. இயேசப்பா, ஆண்டவரே தகப்பனே, நீரே கர்த்தாவே, எங்கள் ராஜா, நீரே கர்த்தாவே, எங்கள் துணையாளர், நீரே கர்த்தாவே, எங்கள் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் கர்த்தாவே. நீரே கர்த்தாவே, எங்களை விசாரிக்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய அன்பு கர்த்தாவே ஒரு காலம் கர்த்தாவே எங்களை விட்டு விலகி போகாததுக்காக நன்றி செலுத்துகின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே, அனுதினமும் கர்த்தாவே இயேசப்பா, ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்தினால, உம்முடைய அன்புனால கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினால் நீர் தகப்பனே எங்களை கர்த்தாவே வெவ்வேறு வரிகளை கர்த்தாவே நீர் போஷிப்பதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் துணையாளராய் கர்த்தாவே நீர் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகின்றோம் கர்த்தாவே. இயேசப்பா, எங்கள் தேவைகள் எல்லாம் ஆண்டவரே தகப்பனே சந்திக்கிற யெகோவா ஈரேவா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்காக கர்த்தாவே இயேசப்பா நீர் யுத்தம் செய்கிற தெய்வனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை பாதுகாக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, எப்பொழுதுமாய் ஒரு மனமாய் கூடி வந்து கர்த்தாவே இயேசப்பா, ஆண்டவரே தகப்பனே உம்முடைய வார்த்தையை தியானிக்க, ஆண்டவரே தகப்பனே இயேசப்பா, ஆண்டவரே தகப்பனே ஜெபிக்க நீங்க கொடுத்த அந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசப்பா, பாரத்தோடு தகப்பனே இயேசப்பா வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. இயேசப்பா, மிகுந்த கர்த்தாவே பெரிய தேவைகளோடு கர்த்தாவே கவலைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் ஜெபிக்கின்றோம் சுவாமி. நீரே கர்த்தாவே விடுதலையும் ஆறுதலையும் தருபடியாய் ஜெபிக்கின்றோம் சுவாமி கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே, எல்லாவற்றையும் இடத்துல அர்ப்பணிக்கின்றோம். நீங்க பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க ராஜா. மீட்பர் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Amen. ஏமேன் ஏமேன். நாங்கள் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட படிப்புக்குரிய பகுதி வந்து ரோமர் 8:22 வசனம் தொடக்கம் 30 மட்டும். அதை ரீட் பண்ணிட்டு வசனம் வசனமாக கடந்து செல்வோம். ரீட் பண்ணீங்களா 22 to 30? ரோமர் 8:22-30. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததனை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்ன இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இப்போது ஒவ்வொரு இதாக கடந்து செல்வோம். அந்த ஒரு வசனமாக பாருங்க, இந்த 22வது வசனம் வந்து, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இது கொஞ்சம் கடைசி வாரத்தில் கூட இதை கொஞ்சம் இது என்னது ஒரு மெயின் ஒரு பகுதியை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம். பாருங்க எப்படி ஏன் அந்த தவித்து ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை கூட போட்டிருக்கு. என்னோடையால் அதுலேருந்து விடுதலை இருக்கின்ற அர்த்தம். இப்போ பிரசவ வேதனை வந்து அந்த டெலிவரிக்கு பிறகு சந்தோஷமாக மாறுமெல்லாம் வசனங்களே இருக்கு இல்லையா? அந்த விதமாக உண்மையிலே லீட்ஸ் டு அது லீடிங் இன் டு த டெலிவரன்ஸ் அண்ட் ஹாப்பினஸ். அப்படி தான் பிரசவ வேதனை கூப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அந்த தவிக்கிறதுன்னு சொல்கிறது என்ன சொன்னால், இந்த உலகமே சாத்தாண்டி அடிமைத்தனத்துக்குள்ள அவங்களை அடிமைத்தனத்துக்குள்ள வச்சிருக்கிறது. இப்போ எங்கள் மரண பயத்தால் நான் வாழ்நாள் பூராக அடிமைத்தனத்தில் வச்சிருந்தேன். அதெல்லாம் படிக்கிறோமே விரைய 2:14 அதேமாரி பாவம் செய்கிறோம், பாவத்துக்கு கடுமையாக இருக்கலாம், குமாரன் விடுதலை ஆக்கிறது தான் விடுதலை ஆவீங்கன்னு யோவான் 8 படிக்கிறோம். அதே விதமாக நாங்கள் எல்லாருமே அப்போ இந்த டைவான்ஸ் ஒருக்கா செத்து தான் வந்து பிழைக்கிற நேரமும் இல்லையா?
அப்போ அந்த விதமாக மரணமும் மரணத்தை அப்போ அந்த மரணம் ஒரு 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 ஃபாதர் யங் ஃபாதர் மரித்து போகிற போது அந்த குடும்பம்லாம் வளர்த்த வச்சு போகுது. அந்த விதமாக அந்த வேதனை ஆனால் இதுலேருந்தெல்லாம் விடுதலை இருக்குது. இதுலேருந்தெல்லாம் உண்மையிலே அதான் அந்த ஹோப்புன்னு சொல்கிறது, நம்பிக்கை. தேவன் அந்த விடுதலையை கொடுத்துருக்கிறார். அப்போ ஆனபடி தான் அப்படி விடுதலையாக்கப்பட்டு நாங்கள் தேவனுக்குள்ள பிள்ளைகளாக வர்ற போது தேவன் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி வெளிப்படுகிறபடியால் தான் நாங்கள் இந்த உலகத்தில் ராஜாக்களும் ஆசாரமாக ஆண்டு கொள்வோம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படி அந்த ஆட்சி எங்களோட வாழ்க்கையில் வர்ற போது தான் அதில் சமாதானம், தேவராஜ்யம் குடிப்பும் பசுமை இல்லை, சமாதான நீதியின் சந்தோஷம் என்று சொல்லி அந்த ஹார்மனியை அது மட்டும் பார்க்க முடியாது. அதுவும் கூட இந்த இந்த பெர்ஃபெக்ட் ஹார்மனி அந்த எல்லாத்தையுமே புறம்ப தள்ளி சாத்தான முழுதாக புறம்ப தள்ளி இது இயேசுனுடைய ராஜ்யம் ஈவன் ஃபிசிக்கலாக இந்த உலகத்தில் வந்த பிறகு தான் இந்த பெர்ஃபெக்ட் ஹார்மனி. ஆனால் ஈவன் இந்த ட்ரபிளுக்கு நடுவிலும் அந்த அந்த விதமான ஹார்மனியை காணுன்னு சொன்னால் உண்மையிலேயே நாங்கள் இந்த விதமாக மறுபடியும் பிறந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்து அவர் அவங்களோட கூட இருந்து எங்களுக்கு அவரை பின்பற்றுவதால் எங்களுக்கு வெளிப்பட விடுற போது தான் அது ஆகிற காரியம். 23வது வசனத்தை பார்ப்போம். அதுவும் இல்லாமல் ஆவியின் முதற்பலங்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்தி சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இப்போ இந்த ஆவியின் முதற்பலங்கள்னு சொல்கிறது தான் நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் ஆவியாக பெற்றவர்கள். தேவன் அதை கிஃப்டாக கொடுக்குறார். அந்த பாருங்க, அந்த யாருக்கு கொடுக்குறார்? இயேசு அந்த இயேசுடைய சுவிசேஷத்தை விசுவாசித்தவங்களுக்கு, அந்த விசுவாசித்தவங்களுக்கு அவர் கொடுக்குற போது அதை கூடாது நாங்கள் மறுபடியும் பிறக்கிறது. ஏன்னா ஆவியால் அந்த விசுவாசித்தவர்களுக்கு ஆண்டவர் ஆவியை கொடுத்து அவர்களை தனக்கு பிறக்க வைக்கிறார். அது ஆவியால் பிறப்பதான் ஆவியாக இருக்க மாட்டேன் இயேசு சொல்கிறார் இல்லையா? அது முதற்பலன். அதே விதமாக இப்போ அவர் இந்த ஆவிக்குள்ள ஞானஸ்தானம் அப்படி சொல்கிற போது நீங்கள் ஞானஸ்தானம் பெறதுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற போது அந்த விதமாக ஆவிக்குரிய ஞானஸ்தானத்தை பெற்று அதே இந்த மறுபிறப்பு கூடாக வந்தவங்களுக்குள்ள தான் இந்த உலகத்தை ஜெயங்கொள்கிற வல்லமை இருக்குது. அது தேவ வல்லமை, எங்கள் பலவீனங்களில் வழிபடுற வல்லமை. அந்த விதமாக அந்த இப்போ இருக்கிறது எல்லாமே ஒரு டவுன் பேமெண்ட் மாரி அஷூரன்ஸ். அப்போ இந்த ஆவியினுடைய வல்லமையை நாங்கள் பாவிச்சு புது மனிதனை தரித்து கொண்டு ஆவியால் தேவனை பின்பற்றுறதால் வர்ற வல்லமையால் நாங்கள் ஒரு ஜெயங்கொண்ட வாழ்க்கையை வாழ்கிற போது தான் கடைசி நாளில் இயேசு உயிர்த்தலை பண்ணுற புதங்களை அப்படியே சொல்கிறேன் இல்லையா? என்னுடைய ரத்தத்தை பானமே மாமிசம் உண்டால் நித்திய ஜீவனில் நிலைத்திருக்கிறீங்க அந்த விஷயத்தை விசுவாசிக்கிறவங்களுக்குல அப்படி நிலைத்திருக்கிற போது நான் உங்களை கடைசி நாளில் எழுப்பேன்னு சொல்கிறேன். ஆனால் கடைசி நாளில் எழுப்புறதை பற்றி யோவான் 5 அப்படி சொல்கிற போது அவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய சத்தத்தை கேட்டு எல்லாருமே எழும்பி வருவாங்க. ஆனால் எழும்பி வர்ற போது இன்னும் நன்மை செய்தவங்கள் என்ன சொல்கிறது, இந்த நித்திய ஜீவன் அடைகிறதுக்கும் தீமை செய்தவங்கள் இதுக்கு போகிறதுக்கும் என்னதுக்கும் ஹெல்லுக்கு போகிறதுக்கும் எல்லாம் ஆக்கின தீப்புக்குள்ளே போகிறதுக்கும் எழுப்பி வருவாங்கன்னு சொல்லலாம். அந்த விதமாக உண்மையிலேயே இந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு அதுதான் அந்த சரீரம் மீட்பு அவர் கடைசியில் சொன்னது. அதுக்கு நாங்கள் தவிக்கிறோம் என்ற அந்த விதமாக நாங்கள் உண்மையிலேயே அதுதான் இந்த கடைசி மீட்பு. அதுக்கப்புறம் தான் இந்த ரியல் டெலிவரன்ஸ். அப்போ அந்த முதற் பலன்கள்னு சொல்கிறது இந்த டவுன் பேமெண்ட் மாதிரி இப்போ இருக்கிற விஷயங்கள். அப்போ அதுகளை நாங்கள் உண்மையிலேயே பெற்றுக்கொண்டவர்களாக கடைசி பெரிய அந்த விசுவாசத்தில் இருந்து ஜெயங்கொண்டவன் தான் எல்லாத்தையும் சுதந்திரித்து கொள்வது. அப்போ அதையும் மறக்கக்கூடாது. அதுமாதிரி இட் டசன்ட் ஸ்டாப். ஓகே நாங்கள் மறுபடியும் வந்துட்டு ஆவியான மேல் இருக்கிறாருண்டு உண்மையிலேயே அந்த விசுவாச ஓட்டத்தில் ஜெயங்கொண்டவர்களாக கடந்து போகிற போது தான் நாங்கள் எல்லாத்தையும் சுதந்திரித்து கொள்வது. we have to take advantage. எங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த நம்பிக்கையினாலே நாம் அந்த நம்பிக்கையினாலே நாம் ரசிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது 24வது வசனம். நம்புறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதை என்ன? காண்கிறதை நாங்கள் நம்ப வேண்டிய தேவையில்லை இல்லையா? தேர் இப்போ இது கிட்டத்தட்ட என்னத்துக்கு பற்றி எழுத இந்த உலகத்து உதாரணங்களை பார்த்தீங்கன்னு சொன்னாலே ஒரு பசுவிங்க இப்போ இந்த பெட் கூட போகிற இல்லை மெடிக்கல் டிகிரி. இப்போ மெடிக்கல் டிகிரி என்னைக்கில் ஏன் அவ்வளோ கஷ்டங்களுக்குனால போய் அவங்கள அதை ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னால் அந்த ரிவோர்டை பார்க்குறபடியால் ஓகே அதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும், ஏர்னிங் கெப்பாசிட்டி கூடும். அப்போ உலக ரீதியாக யோசிச்சான்னு சொன்னால் இந்த உலகத்திலேருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு உலக ரீதியாக சொல்கிறேன். அதில் ரசிகர் அல்ல. ஆனால் அந்த விதமானத்தில் நாஸ்டிக்லேயோ அந்த விதமான என்ன சொல்கிறது அறிவுக்குள்ளேயோ அந்த நித்திய ஜீவனை அறிவு தான் நித்திய ஜீவனை சொல்கிறபடி அந்த அறிவுகளுக்குள்ள நித்திய ஜீவன் இல்லை.
ஆனால் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற ஜீவியத்தில் அது எல்லாத்தையும் விடுதலை கொடுத்துட்டு நல்ல ஒரு ஒரு ஜீவனை கொடுக்குமா போல இருக்கிறபடியால் தான் அவ்வளவு ட்ரையலுக்களாலும் கோத்துரும் இல்லையா. அதே மாதிரி தான் தேவன் எங்களுக்கு இப்போ இயேசு சொல்கிறார் இல்லையா லூக்கா 22 நீங்கள் எல்லா சோதனைகளையும் நிலைத்திருந்தபடியால் என்னுடைய சிங்காசனத்தில் இருந்து நீங்களும் ஆளுவீங்கன்னு சொல்லி அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்த போகிறார். அப்போ அந்த லைஃப்பை பார்த்துக்கிறவங்க அங்கே இருக்கிற அதிகாரம், அங்கே இருக்கிற என்ன சொல்கிறது அந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி என்ன ஈவன் அவருடைய இதில் பங்கெடுக்கிற எல்லாத்தையுமே பங்கெடுக்கிறோம். அவருக்கு சொந்தமான நாங்களும் உடன் சுதந்திரர். அப்போ அந்த விதமான அந்த விஷன் இருக்கிற போது நாங்கள் இந்த உலகத்தில் அதாவது அந்த நம்பிக்கையினாலே இரட்சிக்கப்படுகிறோம்னு சொல்கிறோம். அப்படி என்ற போது தான் இந்த உண்மையிலேயே தேவன் கொடுத்த புது மனிதனை தெளித்து கொண்டு ஆவியை தெளித்து கொண்டு அதை ஜெயங்கொள்றதுனால எங்களுக்கு ரிவோர்ட் இருக்குன்னு சொன்னாதே அந்த பாதை கரடமுரடு நெரோ அதோட பெயின்ஃபுல் என்றபடியால் என்ன மாமிசத்தில் ஒரு சாகிற அனுபவம் மாரி நாள் பெரியந்தம் அப்படி தான் பவுலே சொல்கிறேன் இல்லை நாள் பெரியந்தம் நாங்கள் சாவுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம்னு. அந்த விதமாக அந்த சிலுவையை தூக்கி கொண்டு நடக்கிற அனுபவம்ன்றது அந்த தேவன் கொடுத்த வல்லமையால் நாங்கள் அதை ஜெயங்கொள்கிற போது தான் அதுதான் அப்படித்தான் நாங்கள் ரசிக்கப்படுறோம். ரசிக்கப்பட முடியாது. அது என்னன்னு சொன்னால் அந்த ரட்சிப்பு ஒர்க் அவுட் யுவர் ஓன் சல்வேஷன் வித் ஃபியர் அண்ட் ட்ரெம்பிளிங்னு கூட ஒரு வசனம் இருக்குது இல்லையா. அப்போ எங்களுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது. அதுபடி தான் 1 பேதுரு 4:2 அவன் சொல்கிறான்னா ஏனென்றால் மாமிசத்தில் பாடுபடுகிறவன் அதாவது சிலுவையை தூக்கி கொண்டு நடக்கிறேன் இனி மாமிசத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான்னு சொல்லி. இப்போ இதுக்கு நல்ல உதாரணம் ஜீசஸை பாருங்க. சாத்தானால் சோதிக்கப்பட்ட போது அதோடைய இடமையையும் கொம்பியவனி பாருங்க. அதில் எல்லாம் அவ்வளோ சோதனைகளாலும் போகிற போது இயேசு அந்த வார்த்தையை கை கொள்றாங்க. வார்த்தையை அவர் அழிக்கிறது மாத்திரமே இப்படி இட் இஸ் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஆனால் அதை அவர் கைப்பிடிக்கிறதையும் பார்க்குறோம். நல்ல பசியோடு இருக்கிறார். அவன் சாத்தான் இந்த உலகத்தை போல தொழில் செய்து ப்ரொவைட் பண்ணேன்னு சொல்கிற போது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு அப்போன்னு சொல்லிட்டு அதை அவன் சொன்னதை செய்யலை. அதே மாதிரி பணிஞ்சு கொண்டு என்னை ஆராதிக்க சொல்லும் போதெல்லாம் தேவனை மாத்திரம்தான் பணிஞ்சு கொண்டு ஆராதிக்கண்டு எழுதியிருக்கிறேன்னு போட்டு அவனை பணிஞ்சு கொள்ளலை. அதேமாரி இந்த கோபுரத்துலேருந்து குதித்து அப்போ ஏஞ்சல்ஸ் தாங்கி கொண்டு வர பார்க்கும்போது நல்ல உலகத்தில் இருக்கிற ஜனமெல்லாம் உன்னை மகிமைப்படுத்துவாங்கன்னு சொன்ன போதும் அவர் சொல்கிறார் தேவனை நாங்கள் அப்படி சோதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் செய்யலை. அப்போ தேவனை இதை கை கொள்றதை பார்க்குறோம். அப்படி கை கொள்றவன் தான் தேவனுக்கு மேலே அன்புள்ளவன். அவன் தான் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவன். அந்த அன்பினாலார விசுவாசம் தான் ரட்சிக்கிறது. அப்படி தான் நாங்கள் ரசிக்கப்படுறோம். அப்படி அந்த விதமாக ரசிக்கப்படுற அனுபவத்தை இந்த நம்பிக்கையாக அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால்தான் இந்த அவ்வளோ இட்ஸ் கோஸ்டர்ஸ் இல்லை. அவர் ஹி வாஸ் ஹங்க்ரி ஆனால் ஹி கோயிங் வித்வுட் ஃபுட் சாப்பாடெல்லாம் போடுறத பார்க்குறோம். அப்படி அந்த விதமாக ஜனங்கள எஃபர்மேஷனுக்கு ஜீவிக்கலை. ஆனால் அது இந்த உலகத்தில் உள்ள பெரிய டெம்டேஷன். நாங்கள் பீப்புளை எஃபர்ம் பண்ணிட்டா நாங்கள் மற்றவங்க சொல்லிட்டா ஓகே நீ மறுபடியும் பிறந்திருக்கிறாண்டாலும் ஓகே என்ன மாரி. அப்போ அந்த எஃபர்மேஷனை தேடி கொண்டு வந்தீங்கன்னா கூட ஆக்கி போடும். தேவன் தானே அந்த எஃபர்மேஷனை கொடுக்கணும் ஆவியால். அந்த விதமாக நாம் காணாததை இது 25வது வசனம் நாம் காணாததை நம்பினோமாக அது வருகிறதுக்கு பொறுமையுடைய காத்திருப்போம். உண்மையிலேயே மாமிச பிள்ளைங்களால் இதை பகுத்தறிய முடியாது. அப்போ திருப்பம் ஏன்னா இந்த இயேசுடைய எக்ஸாம்பிள் இருக்குன்னா அவர் தான் வார்த்தை மாமிசமானவர் என்னபடியால் இயேசுடைய வாழ்க்கை கூடாக பார்க்குற போது தான் உண்மையிலேயே எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ள முடியும். இயேசுவே சொல்கிறேன் இல்லை யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து சத்திய ஆவியானவர் வரும்போது எல்லா சத்தியத்துக்களும் உங்களை வழி நடத்துவார். எங்களை அது மாத்திரமல்ல வரப்போகிற காரியங்களும் உங்களுக்கு காண்பிப்பார் அறிவிப்பார்ன்னு எல்லாம் சொல்கிறாரு இல்லையா. அப்போ அந்த விதமாகத்தான் நாங்கள் காண்கிறது. ஈவன் என்ன சொன்னால் என்னுடைய இதில் எடுத்து உங்களுக்கு அறிவிக்கிறதால மகிமைப்படுத்துவார்னு சொல்லி அப்படி அந்த விதமாக அவர் இந்த அவரை மகிமைப்படுத்துவார். அப்படி தான் இந்த ஆவி எல்லாமே இந்த இயேசுவை யாருமே தேவகுமாரனோ உலகத்தை பாவத்தை சுமந்திக்கிற ஆட்டுக்குடி ஒன்று சொல்ல முடியாது. அப்போ அந்த விதமாக 2 Corinthians 4ஆம் அதிகாரத்தில் தான் இந்த பவுல் போன என்னென்னு சொல்கிறது அவர்கிட்ட பொறுமையை பாருங்க எவ்வளோ அடி ஊதியெல்லாம் எல்லாம் போகிற போது அவர் என்ன சொல்கிறார் அதில் 13வது விசுவாசித்தேன் ஆயால் பேசினேன். நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். இந்த ஆவி காதுள்ளவர்களாக இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்குறதெல்லாம் விசுவாசமே வாருது. அப்போ அந்த விதமாக அது மாத்திரமே இல்லை அந்த தைரியம் அடைந்து அதை பேசுகிறதுக்கோ செய்கிறதுக்கு கூட
ஆவியானவர் தான் அந்த அந்த நிறைந்து தான் அந்த அந்த பலகீனத்தில் பலத்தை கொடுக்குறது. அந்த விதமாக அந்த கண்ணோட்டத்தில் இருந்தபடியாக தான் அந்த இடத்துல சொல்லி அது சீக்கிரத்தில் நீங்கள் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் உண்மையிலே அப்படி அந்த விதமாக இயேசு தான் சுமக்கிறான்றதை பார்க்குற போது அந்த நுகம் லேசுவாக இருக்கும். மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குது. என்ன சொன்னால் உண்மையில எவ்வளோத்துக்கு அவருடைய பாடுகளை நாங்கள் பங்கெடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த நித்திய கன மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறது. அதுபடியால் தான் அந்த நல்ல மேன்மையான அந்த உயிர்த்தெழுதல் வேணுமென்றதுக்காக சில பேர் விடுதலையே ஒவ்வொரு பண்ணுற போது கூட எடுக்காம மறிச்சு போனாங்கடெல்லாம் படிக்கிறோம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில். இப்பொழுது 26வது வசனத்தை பார்ப்போம். அந்தபடியே ஆவியானவரன் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இப்போ இது அந்த நாங்கள் பார்த்தபடி எப்படி அந்த பலவீனங்கள் என்றது அது தானே அந்த 40 day ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயரில் கூட அதிலும் கூட இருப்பாங்க. அந்த பசுவோடு இருந்த கூட 40 நாளாக ஜெபிக்கிறார் இல்லையா. அப்போ அந்த ஆவியானவர் இடப்படுறேன்னு சொல்கிற போது திருப்பவும் அந்த என்ன சொல்கிறது இப்போ எங்கள் ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடுன்ற போது இல்லை இந்த டங்ஸ் அப்படின்னு எவ்வளோ எக்ஸ்பிளைன் தட் ஒன் அந்த அட்ரன்ஸை கொடுக்குறது மேலேயே தனியே அந்த டங்ஸ்ன்றதோட என்ன சொல்கிறேன் சில பேருக்கு அப்படி சொன்னோன்னே இதை இம்மீடியேட் விட்ரோ டங்ஸ் டங்ஸ்ன்னு சொல்லிக்கலன்னு சொன்னால் புரியாத பாஷையிலும் பேசுவோம் புரிகிற பாஷையிலும் பேசுவோம்னு போடப்பட்டிருக்கு. அந்த அந்த ரூட்டின்னு சொன்னால் அந்த வார்த்தைகள் ஆவிலேருந்து வந்திருக்கணும். புரிகிற பாஷைன்றது இந்த ப்ரொஃபெசி எல்லாமே மேலே புரிகிற பாஷையெல்லாம் சொல்கிறது. ஆனால் ஆவியால் உண்டான வார்த்தைகள். அப்போ அந்த விதமாக அந்நிய பாஷைன்றது எங்களை மாத்திரம் மேலே இப்போ இந்த எடிஃபை அஸ்ன்னு போட்டிருக்கு உள்ளூரமான மனிதெல்லாம் பலத்தை கொடுக்குதுன்னு சொல்லி அது மேலே ஒரு சொந்த தேவைக்கு பாவிக்குமா போல். ஆனால் இப்போ ப்ரொஃபெசி எல்லாம் மற்றவங்களை ஆறுதல் படுத்தி அவங்கள பலனை கொடுக்குறது உண்டு. அப்போ என்னபடியால் பெட்டர்ன்னு கூட போடப்பட்டிருக்கு. என்னபடியால் இட் டசன்ட் மேட்டர் வித் அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜா நாட் அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜா, ஆனால் அந்த லாங்குவேஜ் ஆவிலேருந்து வந்திருக்கணும். அப்பொழுதுதான் அந்த பலத்தை காண முடியும். அது தேவனுடைய வல்லமையும் அதிகாரமும் அந்த விதமாக அந்த இடப்படுறதை பாருங்க. இந்த இயேசு சோதிக்கப்பட்ட போது கூட ஆவியானவர் தான் இடப்படுறதை பார்க்குறோம். ஆவியானால் இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட வார்த்தைகள் அவைகள் எல்லாம் இயேசு பேசின வார்த்தைகள். ஆவியானவர் இந்த பிறகு தான் சோதிக்கப்பட்டதே, ஆவியானவர் தான் அந்த சோதனைக்கு வழி நடத்தினதே. அப்போ அந்த விதமாக இருந்தபடியால் அந்த அந்த நாங்கள் பேசுகிறதெல்லாம் அதுதான் விசுவாசம் என்றது. அதனுடைய வார்த்தையை கேட்டு தான் அந்த விசுவாசம் வர அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் விசுவாசத்தின் அப்படியால் பேசுகிறோம். அந்த விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாக இருந்து பேசுகிறோம்னு சொல்லி அதே மாதிரி மத்திய 26 இந்த ஜெபிக்கிறார் இல்லை கெத்செமனியில் அந்த லாஸ்ட் ப்ரேயர் சிலுவைக்கு முதல் அப்போல்லாம் சுவிசேஷத்தில் அவங்க நித்திர விடுறத பார்க்குறாரு. பார்த்து போட்டு பேருவை பார்த்தேன்னு சொல்கிறேன், நீ 1 மணி நேரமாக என்னோட கூட விழித்திருக்கக்கூடாதான்னு. அப்போதான் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உச்சாமுள்ளதான் மாமிசம் பலவீனம். இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். இப்போ நாங்கள் சரியான சோர்வாக இருக்கிற போது அப்படி, ஆனால் அந்த நேரத்தில் ஜெபிக்கிற போது தான் அந்த சோர்வை போகிறது இல்லையா. ரெண்டபடியாக தான் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்களேன். ஆவி உச்சாமுள்ளதான மாமிசம் பலவீனமாக இருக்குது. அப்போ அப்படியே அவர் இயேசு இதபடியால் தானே அவர் கூட சோர்ந்து போகிறார். உண்மையில் இந்த இதபடியால் தான் இந்த எபிரேயர் 9:14 நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்து. அது தட்ஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் திங் தான். அதாவது உண்மையில் எங்களுக்கு இந்த சிலுவையை தூக்கி கொண்டு நடக்கிற விஷயம் மாமிசத்தில் சும்மா எங்கே வில் போரால் செய்ய முடியாது. அப்போ அதனால தான் ஜெபிக்க வேண்டியிருக்கு. அந்த விதமாக தொடர்ந்து நாங்கள் ஜெபிச்சிருக்கிற போது சோதனைக்கு உட்படுறதே மாமிச இச்சைகளுக்கு ஒப்பு கொடுக்குறது. அப்போ அந்த விதமாக ஒப்பு கொடுக்காமல் அந்த குருசுவை ஃப்ளஷன்னா சாவுமா போல் சில சாப்பாடை விடணும், சில நேரம் உலகம் கொடுக்குற மகிமையை விடணும், சில நேரங்கள் அப்படின்னு அதுகளெல்லாம் விட்டால் அங்கே இந்த மாதிரி நாளைக்கு ஜீவிக்கிற மாதிரி வந்துடும் இல்லையா. அப்போ அந்த நிலையிலும் அந்த ஆவியால் அதை செய்ய முடியும். அப்படி செய்கிற போது தேவனுடைய புயமங்களை தாங்கிறத காண முடியும், தேவனுடைய கிருபையங்களை தாங்கிறத காண முடியும். அந்த விதமாக தாங்கிறபடியால் தான் நாங்கள் கடந்து போகக்கூடிய இருக்கோம். அப்போ அந்தபடியாக தான் இந்த விதமான ப்ரேயர், அதை ஆவியானவர் இடப்படுற அந்த ப்ரேயர், அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னு சொன்னால் அது அந்த டங்ஸ்ன்னு சொல்லி போட்டு அதில் செட்டில் பண்ண வேண்டாம். சில பேருக்கெல்லாம் ஆண்டவர் எழுதப்பட்ட வார்த்தைகளை இன்ஸ்பயர் பண்ணுறது நான் கண்டிருக்கிறேன்.
அது இஸ் வெரி அக்குரேட். அது அந்த மாதிரி தான் அவங்களோட பேசுகிறது. அப்படி தானே ஆண்டவர்களோட கம்யூனிகேட் பண்ணா அதை வச்சு தான் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிச்சு பழகினால்தான் உண்மையிலேயே ஆவியானவர் கூட அவர் வாக்கு வேணுங்க அந்த பெருமூச்சுகளோடு அந்த இடைப்படுற அனுபவத்தை நாங்கள் காண முடியும். 27வது வசனம், எங்கள் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இப்போ இதயங்களை ஆராய்ந்து பார்க்குறது தேவன் தான், அவருக்கு தான் இதயம் தெரியும். எங்கள் இதயத்தில் இதயங்களை இவங்கள் தெரியாது. அப்போ அந்த விதமாக ஆவியானவர் இந்த பிக்சர் இஸ் சம்திங் லைக் திஸ். இப்படி யோசிப்பாங்க. ஒரு குடும்பத்தில் எத்தனையோ விஷயங்களுக்கு பிள்ளைகள் மதரோட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளை ஊரை சொல்கிறோம், இங்கே மாதிரியும் இருக்கலாம். அப்போ அந்த விதமாக கம்ஃபர்டபுள் யாரோட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்களோ மதரா ஃபாதரா இதில் பரிசுத்தாவின்னு எழுதப்பட்டிருக்கு, அவர் தான் தேற்றவாளர். அப்போ அந்த விதமாக அப்போ அந்த மதர் இன்டர்சீட் பண்ணுமா போல் பிள்ளைகளுக்கும் ஹஸ்பண்டுக்கும் இடையில இல்லை ஃபாதருக்கும் இடையில் இந்த ஃபாதர் அப்ரோச் பண்ணுறதுல எங்கள் சரியான கஷ்டம் மாரி. அப்போ அந்த விதமாக இருக்கையில் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்மையாக முடிகிற மாரி பரிசுத்தாவியானவர் தான் இடப்படுறார். இடப்படுற போது என்ன ப்ராப்ளம் பண்ணுறதையும் அவங்க மேலே அம்மா மேலே தான் பிள்ளைங்க இதயத்திலும் என்ன இருக்குன்றதை சொல்லி அது நேரத்துலேயே அந்த சொல்யூஷனுக்குரிய கவுன்சிலையும் கொடுக்குறது. அதைத்தான் இதில் எழுதப்பட்டிருக்கு. ஆவியானவர் தன்னுடைய சித்தத்தின்படியே ஆவியானவர் மதர் 2 பேருங்க மேலே ஃபெமினின் சைட் ஆஃப் காட். அப்போ ஆவியானவர் தன்னுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியார். இப்போ இதயங்களைனா தேவன் தான் இதயங்களை ஆராய்ந்து பார்க்குறவர். அந்த ஆவியின் சிந்தை என்ன என்பதை அறிவார். 2 பக்கத்தையுமே ரிவீல் பண்ணுமா போல், ரிவீல் பண்ணி ஆன்சரை கொண்டு வருமா போல். ஆனபடியால் தான் அப்போஸ்தலர் 2 பாருங்க அந்த ஆவியானவர் அவங்க நிறைச்ச போது அந்த டே ஆஃப் பென்டிகோஸ்டில் அப்போ அவர் தந்தருள்ள வரத்தின்படியே ஒவ்வொரு பாஷைகளில் பேச தொடங்கினாங்க. இந்த வரவன்றது அட்ரன்ஸ் போட்டிருக்கு இங்கிலீஷில், அட்ரன்ஸ்ன்றது வாட் டு ஸ்பீக். அப்போ அந்த விதமாக அந்த அவங்க பேசுவதுங்கிறது அந்த 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 அட்டரன்ஸ் கேம் ஃப்ரம் த ஸ்பிரிட். அது அவங்களேருந்து வரல. அப்போ என்னது மேலே பரிசுத்த ஆவியானவர் தேவனோட பேசுகிற அனுபவம். அப்படி இது எங்களை அறிந்திருக்கிறது. அந்த அனுபவத்தை பேருந்து பிரஜாதிகளுக்குள்ள கண்ட போது இது பீட்டர் சொன்னது அப்போஸ்தலர் 15:8 நம்ம இதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தால் கூட அவர்களுக்கு விண்ணப்பம் தந்தருளி சாட்சியோடு என்னென்னா விசுவாசத்தால் அவர்கள் இதயங்களை சுத்தமாக்கி சொல்லி எங்களை அந்த விசுவாசத்தில் நாங்கள் நினைத்திருக்கிற போது தான் தேவன் ஆராய்ந்து பார்த்து எங்களை இதயத்தை கூட சுற்றி இருக்கக்கூடிய இருக்குது. என்னென்னத்தை அப்ரூவ் பண்ணணும், என்னால் தேவனாத நாட்டுகள் எல்லாமே வேரோடு பிடுங்கி எறியப்படணும்னு போட்டிருக்கு. வந்த விதமாக பிடுங்கிற தேவன் தான், எங்களால் பண்ண முடியாது. வந்த விதமாக பிடிங்கிற அனுபவத்தை காண முடியும். ஆனபடியால் தான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் எங்கள் மனுஷன் அந்த எங்களோட காதுக்காத காணாத விஷயங்களெல்லாம் தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிற விஷயங்கள் எங்கள் இதயத்தில் தோன்றாத விஷயங்களெல்லாம் தேவன் ஆவியால் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி அப்படி அவர் தான் ஆழங்களை ஆராய்கிறது. அந்த விதமாக எப்படி எங்களில் உள்ள ஆவி மனித ஆவியால் எங்களுக்குள்ளவளை நாங்கள் அறிந்து கொள்கிறோமோ அப்படித்தான் தேவனுடைய ஆவியால் தான் அவரைக்குரியவரை அறிந்து கொள்வது. அப்படி அறிகிற போது இந்த வெளிப்பாடுகள் 2-3ஆம் அதிகாரங்கள் சபைக்கு சொன்ன மாதிரி காதுள்ளவர்களாக இருந்து நாங்கள் கேட்கிற போது தான் எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகிறது. அதுதான் கடைசி வசனம் அந்த 1 கொரிந்தியர் 2 என்ன சொன்னால் கிறிஸ்து தான் பேசுகிறார். அது தேவனுடைய சித்தங்களை அது எங்களுக்கு அறிவிக்கிறது ஆவியானவராக இருக்கிறபடியால். அப்படித்தான் ஆண்டவர் இடப்பட்டு எங்களுக்காக வேண்டுதல் செய்து அந்த எங்களை நன்மையான பாதையில் போய் முடிகிற விதமாக ரட்சிப்பின் பாதையில் நீதியின் பாதையில் எழுதப்பட்டிருக்கிற ஆத்மாவை தேட்டி ஆவியானவர் தான் தேற்றவாளர். ஆத்மாவை தேட்டி நீதியின் பாதைகளில் நடத்துகிற அனுபவம். 28வது வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இதுகளெல்லாம் அந்த ஸ்பெஷலி எங்களுக்கு ஒரு ஹோப்பை கொடுக்குறதுக்காக வேண்டி தான் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலேயே நாங்கள் தேவனில் நிலைத்திருந்தால் திருப்ப நாங்கள் தேவனுடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கணும். அதுதான் அந்த நிலைத்திருக்கிற அனுபவம். அவர் மணவாளன்னு நாங்கள் மணவாட்டி, அவர் உண்மையிலேயே எம்ப்ளாயர்னு சொன்னாங்க, அவரை சேவிக்கிற ஜனங்களாக இருக்கணும். அந்த விதமாக என்ன ஆஸ்பெக்ட் ஆஃப் லிவிங்கில் பார்த்தாலும் அவர் டீச்சர்னா நாங்கள் அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அப்படி அந்த விதமாக அவரை தவிர டீச்சரோட அப்போ அந்த விதமாக அவரில் நிலைத்திருக்கிற அனுபவம். மனிதர்லையல்ல அவரில் அப்படி நிலைத்திருக்கிற போது எல்லாமே என்ன சொன்னால் அவர்கிட்ட கொண்டோளுக்கெல்லாம் எல்லாம் இருக்கிறபடியால் அவரால் ஆகாது ஒன்றும் இல்லை. எவனால் ஆகாது ஒன்றும் என்னென்னானுங்கிற வாழ்க்கையில் நடந்தாலும்
அதில் இருந்தெல்லாம் ஒரு விடுதலையாக வல்லவராக சில உதாரணங்களை பார்ப்போம். சங்கீதம் 34 17 தொடக்கம் இதில் இயேசுவை பற்றின ஒரு ப்ரொஃபஸையும் கூட நாங்கள் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை எல்லா உபத்திரவங்களும் நீங்களாக்கி விடுகிறார்கள். நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமயமாக இருந்து நெருங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரசிக்கிறார். இதுதான் அந்த உண்மையிலே we have to be humble. ஹம்பிளாயும் இருக்கணும், புரோக்கன்னஸும் இருக்கணும். நீதிமான்களுக்கு வெறும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவர்கள் எல்லாவர்களையும் வந்து அவனை விடுவிக்கிறார். நொறுங்குண்ட ஆவி நெருங்குண்ட இதயமாக உள்ளவங்களாக இருந்து இந்த தேவனுக்கு அவரோட இருக்கிறபடியால் அப்போ அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பார்கள். அது இயேசுக்குரிய ஒரு எலும்புகளும் உடையல் என்று போட்டிருக்கு. அவள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. இவங்க அந்த மாரி மைனூட் விஷயங்களும் ஆண்டவர் காக்கிறத பார்க்குறோம். அவங்க மேலேயே பிரேக் பண்ணுறதுக்கு ரெடி இல்லையா? என்ன சரியான ஏழி, ஆனால் இயேசு மறைச்சபடியே தான் அதை செய்யலை, ஏழியாக மறைச்சபடியால். அப்படி அந்த விதமாக சின்ன மைனூட் இதுகள் மட்டும் அவர் உண்மையிலேயே அந்த ரட்சிக்கிற தேவன். அந்த விதமாக இவன் அதை விட அந்த விதமான உதாரணம் தான் இவன் ஜூடஸ் செய்த அவ்வளவு ஒர்க்ஸும் அந்த இயேசுவை சாவுக்கு வழி நடத்தினாலும் அது கூடாது தான் எங்கிட்ட ரட்சிப்பு எல்லாத்தையுமே தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அந்த எல்லாத்தையும் சகல நன்மைக்கு இதுவாக அவருடைய திட்டத்தின்படி இந்த உலகத்துக்கு இருக்கிற திட்டத்துக்கு ஏற்ற விதமாக எல்லாருக்குமே அந்த பெஸ்ட் அவுட்கம் வர்றதுக்கு இயேசு கூட எல்லாருக்குமே உயர்த்தினது அந்த விதமாக போனபடியால் இந்த பெஸ்ட் அவுட்கம் வர்றதுக்கு தவன் அப்படி எல்லாருமே ஒன்று நன்மைக்கு எதுவாக மாற்றி அமைக்க முடியும். ஆண்படித்தான் ஏசு 57:15 சொல்லியிருக்காங்க. அவர் சொல்கிறாங்க, நித்திய வாசியும் பரிசுத்திங்கிற நாமூலம் மத்துவம் உன்னதமான சொல்கிறது என்ன சொன்னால், உன்னதத்திலும் பரிசுத்த செலுத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்கள் நாவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கினவர்கள் இதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். திருப்ப அவங்களுக்கு இப்போ நான் உண்மையில இந்த ஹியூமிலிட்டி ஸோ இம்பார்ட்டன்ட், ப்ரோக்கன்னஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அப்போ தான் எங்களுக்குள்ள இது வந்து ரசிக்கப்பட்ட பிறகு அது ரிவைவல் என்று அது உயிர்ப்பிக்கிறது தான் ரிவைவல் என்று சொல்கிறோம். இல்லை நாங்கள் சோர்ந்து போகிற போது, நாங்கள் வந்து உடைஞ்சு போகிற போதெல்லாம் ரிவைவ் பண்ணுறது அந்த விதமாக தான் நான் கூடவே இருந்து ரிவைவ் பண்ணுறேன். ஆனபடி தான் அப்படி தான் ஹி ரிவைவ்ஸ் அஸ். அப்போ இந்த இப்போ இன்னொரு விதமாக சொல்ல போனால் நாங்கள் அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை சொன்னபடி விசுவாசத்தை தொடுக்கிற முடிக்காத இயேசுவை நோக்கி பாவங்களையும் புறம்புதள்ளி பொடிந்த விதமாக அவரை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிற போது அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த விதமாக எங்களை ரட்சிக்கிறத பார்க்குறோம். அந்த தம்முடைய 29ஆம் வசனம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே பேரானவராக இருக்கும் பொழுது தேவனை இவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுக்கு சாயலுக்கு ஒப்பாக இருக்க முன்குறித்தும் இருக்கிறார். இந்த முன்குறித்தில் இது மேலேயே இந்த கமெண்ட்ரிஸ் எல்லாம் இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். சில பேர் சொல்லுவாங்கன்னா ப்ரீ டெஸ்டினேஷன். ஆனால் ஐ பிலீவ்னு சொன்னால் உண்மையில அந்த ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் எங்களுடைய என்ன டிசிஷன் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு நல்ல உதாரணம் இயேசு ஜூடஸை பற்றி சொன்னார். அவர் ஜெபிக்கிற போது யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறார், நான் அவர்களோட நீங்கள் தான் எல்லாரையும் என்ன கொடுத்தீங்க, உங்களுடைய நாமத்தில் எல்லாரையும் காத்து கொண்டேன், ஆனால் நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தாலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. ஏன்னா உண்மையில கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்கள் ஒருவன் கெட்டு போகலை. ஜூடஸை பற்றி நிறைய ப்ரொஃபஸி இருக்குது. அப்போ அந்த விதமாக அது நிறைவேறன்னு சொல்கிறேன். என்ன அந்த இவன் வந்து எடுக்க போகிற முடிவுகள் எல்லாம் தேவனுக்கு ஏற்கனவே ஹெடோட்டைன் செய்தபடியாக தான் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, எழுதினதுகளை கூட நான் கிறுக்கி போடுவேன் எல்லாம் சொல்கிறாரு இல்லையா அந்த வெளிப்பாடுகளில் அந்த சேர்ச்சுகளுக்கு. அப்போ அந்த விதமாக உண்மையிலே இட் இஸ் மோர் ஆண்டவர்கிட்ட பிளானை ஹி லைட் இட் அவுட். மற்றது ஃபோர் நாலேஜ். அப்போ அந்த அடிப்படையில் அவர் வந்து தொலைந்தவர்களை அவருக்கு தெரியும், யாரை கட்டு போவாங்கன்னு தெரியும். அப்போ அந்த விதமாக இருக்கிற அந்த அடிப்படையில் தான் அந்த என்ன சொல்கிறது, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறது குடிச்சிருக்கிற ஜனங்களை அவர் உண்மையிலேயே தெரிந்தெடுத்த மேர் இருக்குது. ஆனால் உண்மையிலே we have to see it in that way. அந்த அவருக்கு சாயல்னு சொல்கிறது எல்லா விதத்திலுமே. இப்போ ஜீசஸின் லைஃப்பில் பாருங்க, அவருடைய மரணம், அவருடைய ரிசரக்ஷன், அவர்கிட்ட இருந்த அதிகாரம், அவருடைய இயல்பு, அவருக்கு இருந்த செய்கிற அந்த கிரியலுக்குரிய அந்த திறமைகள், அது எல்லாமே ஒரு கனியாக அந்த வாழ்க்கையில் தோன்றி அந்த தேவ மகிமையை உண்டாக்குது இல்லையா. அப்போ அந்த அனுபவத்தை தான் இதில் எழுதப்பட்டிருக்கு. ஆனபடியால் தான் இயேசு கூட சொல்கிறார் யோவான் 20ஆம் அதிகாரத்தில் அவர் உயிர்த்தெழுந்து வந்தபோது என்ன தொடாதே என்று சொல்லி அந்த ஸ்திரியை பார்த்து
நான் இன்னும் பிதாவத்துக்கு ஏறி போகல என்று சொன்னால் இன்னும் நான் என்னுடைய ரத்தத்தை போய் அதை அட்டோன் பண்ணலை, என்ன சொல்ல வேண்டாம்னு. நீ என் சகோதரர் இடத்துக்கு போய் நான் என் பிதாவினிடத்துக்கும் உங்கள் பிதாவினிடத்துக்கும் என் தேவனிடத்துக்கும் உங்கள் தேவனிடத்துக்கும் ஏறி போடுறேன் என்று அவருக்கு சொல்லுன்னு சொன்னார். இதையும் புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் என்ன சொன்னால் உண்மையில் நாங்கள் இவருக்கு சகோதரன் சொல்கிறோம்னா அவர்கிட்ட சாயலில் நாங்கள் இப்போ உண்டாகிருக்கிறோம். அவருக்கு இருக்கிற எல்லாத்திலும் கோயாஸ் கோனஸ் அவர் தேவன் நாமல் இருக்கிற ஓட்டி எல்லாம் அவர்களுக்கும் கொடுத்துருக்கிறார். எல்லா விதமான இதிலுமே நாங்கள் பங்கெடுக்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக கடைசியாக 30வது வசனம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாயும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இதுதான் இந்த கோல்டன் செயின் ஆஃப் சால்வேஷன் சொல்லுவாங்க. உண்மையிலே ரட்சிப்புக்குரிய பாதை. நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதே அந்த லொஷீப்னு சொல்ல முன் குறித்தார்னு சொல்கிறது இந்த லொஷீப். அவருடைய லொஷீப்னு எல்லாரும் லொஷீப்ன்றும் இல்லையா. அவர் தேவன் தொலைஞ்ச ஆடுகளுக்கு பின்னாலாம் போகிறார். உண்மையில் அதை உண்மையில அவரை நோக்கி ஓடி வருவான்னு அவருக்கு தெரியும். அந்த மழையால் அதை நோக்கி ஓடி போகிறார். அதுதான் அழைக்கிறேன் என்று சொல்கிறது. அதுதான் ஆணுடையத்தான் உலகம் பூரா போய் பிரசங்க வச்சுனா அழைப்பு. பேருந்து மாதிரிங்க நாங்கள் நீதிமானாக்குற அனுபவம்னு சொல்கிறது. அப்படி அவர்கிட்ட கைக்கில் அடங்கின ஜனங்களை ஜெயிசுதான் போய் பிக்கப் பண்ணி கொண்டு தான் வர்றார் இல்லையா. அப்போ அவருடைய கைக்கில் அடங்கின ஜனங்களை அவர் என்ன செய்கிறார், ஒரு புது சிருஷ்டியாக மெய்யான நீதியிலும் பரிசுத்தலும் தேவனுடைய பரிசுத்தலையும் அவருடைய நீதியிலும் மறுபடியும் பிறக்க பண்ணுறார். அப்போ அந்த விதமாகத்தான் நாங்கள் ஆவியால் பெற்றுக்கொள்கிறது அந்த நீதியை மறுபடக்கூடாது. அது மாத்திரமல்ல, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது நியாயம் வாசமாக இருக்கு நீ தங்கித்திக்கணும்னு சொல்கிறது. அவற்றை அந்த கொடுக்குற வல்லமையால் எங்களுடைய கிரியைகள் வார்த்தைகள் இதயத்தின் தியானங்கள் எல்லாம் நீதியை வர்றதுக்குரிய வல்லமையை கூட அவர் கொடுக்குறோம். அப்படித்தான் இந்த நீதிமானாக்குறேன்னு சொல்கிறார். அது எல்லாமே இயேசுடைய இதுக்குள்ள விசுவாசித்த ஜனங்களுக்கு தான் அவர் கொடுக்குறது. அதுதான் அந்த விசுவாசத்தால் வர்ற நீதி என்று சொல்கிறது. இதே விதமாக நீதிமான்களும் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அந்த யோவான் 17 கூட அவர் ஜெபிச்ச போது, ஆண்டவரே இந்த வேளை வந்தது, நீங்கள் இப்போ எனக்கு தந்த யாவருக்கும் அவர் ஜீவனை கொடுக்கும்படிக்கு நீங்கள் எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறபடி உம்முடைய குமாரன் மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும்படி சொல்கிறார். அது பிறகு வந்து சொன்னாங்க, நாம் ஒன்றாயிருக்கிறது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கபடி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர் அந்த இயேசு சுற்றி இருந்தபோது அவர் தான் தேவராஜ்யத்துக்குரிய கனிகளை கொடுத்தது. இப்போ நாங்கள் தேவராஜ்யத்துக்குரிய கனிகளை கொடுக்குறோம். அவர்கள் நிலைத்திருந்து அவர் திராட்சை செடியும் கொடிகளுமாக அந்த விதமாக அதுதான் பிதாவுக்கு மகிமையை கொடுக்குறதுன்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த கனிகள் அந்த விதமாக நாங்கள் அவருக்கு கொடுத்த மகிமையை எங்களுக்கு மேலே சார்ந்திருக்கிறார். அல்லது அதே கிரிகளையும் அதே இதுகளையெல்லாம் செய்ய முடியாது. ராஜ்யத்துக்குரிய விஷயங்களை அந்த கனிகளை காண முடியாது. அடுத்ததாக அந்த யோவான் 12ஆம் அதிகாரத்தில் கூட இவர் அந்த கடைசி நேரமாக இருந்தபோது கோதுமை மணியை போல இந்த சாணம் எல்லாம் சொன்னபடியே நான் ஆத்மா கலங்கிறத நான் இன்னும் சொல்வேன், பிதாவே இந்த வேலையிலேருந்து என்ன ரட்சியம்னு சொல்வேனோ என்னாலும் இந்த வேலைக்கு நான் வந்தது இதுக்கு தான் பிறந்ததே, பிதாவே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். அப்போ அவர் சொன்னேன், நான் மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அப்போ அந்த விதமாக மகிமைப்படுத்துகிற அனுபவம் எல்லாமே எங்களோட வாழ்க்கையில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது அல்லது என்ன சொல்கிறது நீதிமானாக்கி பிறகு மகிமைப்படுத்துகிறதெல்லாம் அது இன்க்ளூட்ஸ் இப்போ இந்த ரிசரக்ஷன் பிறகு வர்ற விஷயங்களும் கூட. அதாவது விறப்புற இதில் நாங்கள் மரித்து உயிர்த்தெழுந்து இப்போ இந்த அசென்ஷன் அவரோட சேர்ந்த ஆள்ற அனுபவம் எல்லாமே அந்த மகிமைகள் அடங்கும். அந்த விதமாக மகிமைப்படுத்தி ஆண்டவர் எங்களை எல்லாரையுமே இப்போ அந்த வழி நடத்தி கொண்டு போகிற அனுபவத்தை பார்க்குறது தான் இதுக்குரிய இந்த அனுபவம் எல்லாமே. இப்பொழுது ஜெபிப்போம். பரலோகமனங்களுள்ள பிதாவே, தேவனே, ஆண்டவரே, எந்த விதத்திலுமே நீங்கள் கைவிடுற தேவனமல்ல, விட்டு விலகிற தேவனமல்ல. இந்த நேரத்தில் கூட எங்களோட கூடவே இருந்து வழி நடத்தி ஒன்று ஊட்டி வல்லப்படுத்தி நீங்கள் சொன்ன இன்றைக்கி நாங்கள் படித்தபடியே இந்த ஆவியானுடைய இடைப்படுத்தால காணப்படுற அந்த ஜீவன் அந்த வாழ்க்கை அதை பற்றி கொண்டு அதை நழுவ விடாமல் கடைசி பெரியந்தம் உங்களுக்குள்ள காக்கப்பட்டு ஜீவிக்கிறதுக்கு நீங்கள் தாமே கூடவே இருந்து உதவி செய்வீங்க கேட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்து கொள்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். பிரைஸ் தி லார்ட்.